ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரமடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார். அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வரார், முழு பலத்தோடலாம் வரல, அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறாரு. எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/12/2025 முதல் 9/3/2026 வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர், அது வரைக்கும் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சுப கிரகம் ஒரு வக்ரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான். சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார், சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார், பாடத்தை கொடுப்பார். ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார், அதை தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார். பாடத்தை கற்றுக்கணும், அவ்வளோதான். எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும். அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி 3வது ராசி. அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் விழுறது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை தனுசு ராசியில், கும்பராசியில் 9ஆம் பார்வை. ஏற்கனவே கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் ஒரு யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார். அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசியும் பார்க்கறதுனால இந்த 3 ராசியும் புனிதம் அடைகிறது. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது. அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம். இப்போ கடகத்தில் வக்கரத்தில் தானே இருக்கார், நீங்கள் மறுபடியும் வக்கரம்ங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கணும். இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்தவர் கடகராசிக்கு. இந்த அதிசாரம் எதுக்காகன்னா, அடுத்து வரக்கூடிய இடத்துல நான் இந்த இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு முன்னாடியே சொல்லிடுறார். அந்த முன்கூட்டியே சொல்கிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்துட்டு உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டு அப்படியே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்றார். முன்னாடியே லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சவர் இப்போ அப்படியே ஜீவனஸ்தானத்தில் வக்ரம் வர்றார். வக்ரமாகவே ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் மிதுன ராசி. இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் 4-7 குடையவர், சுகாதிபதி, கலத்திராதிபதி, 4-7 குடைய அதிபதி குரு பகவான். சாதாரணமாக இன்னைக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆனோடனே ஒரு யோகம் அடிக்கும். அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 4-7 குடையவர் 10ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 10ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும்.
கூட்டாளிகளே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க மூலமாகவே பிரச்சனைகள் வரும். நீங்கள் யார் மூலமாக வந்துருக்கா அப்படின்னு நினைப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாகவே வரும். அதுமாரி நண்பர்கள் மூலமாக வரும். அதுமாரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அந்த பாகப்பிரிவினால் குழப்பம் இருக்கும். பர்சன்டேஜ் பாகப்பிரிவினேன்னா என்ன, கரெக்டாக 50-50 வரணும். ஆனால் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன போகிறதுனால தான் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அந்தமாரி பாகப்பிரிவினையில் டென்ஷன் இருக்கும். அதுமாதிரி உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரம். ஆனால் வக்ரம்ங்கும்போது பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல வந்தால் மாற்றம் வரும், ஏற்றத்துடன் கூடிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் இந்த இடத்துல வக்ரம் அப்படிங்கும்போதே பலமிழந்த ஒரு சுப கிரகம் என்னத்தை கொடுப்பார், ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆனாலும் இந்த சுபகிரகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, பார்வை. அதுவும் இந்த குரு பகவானுக்கு பார்வை பலம் ஜாஸ்தி. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு பகவானை 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறா இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் காசு வந்துக்கிட்டு இருக்கும், பொருளாதார நிலைமை போயிட்டே இருக்கும் நல்லபடியாக, அது போருங்க. காசால் எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியாது, ஆனால் அதுக்கும் வேணும்ல, சில வேலைகள் நடத்துறதுக்கு வருமானம் வரணும்ல, இந்த தனவரவு இருக்குங்க. அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீங்க. இந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் எப்போவுமே அப்படி தான், வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது, அழகாக பண்ணிடுவீங்க. ஆனால் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க, டென்ஷன். எதனால்? 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். அடி தடி வெட்டு குத்து இதில் போயின்னு இருக்கீங்க, கவனமாக இருக்கணும். என்றைக்குமே சனி பகவான் சில இடங்களில் தான் போய் உட்காருவார். அதில் முக்கியமான இடம் பாதத்தில் உட்காந்துருவார். ஏன்னா அப்போ தான், ஏன்னா மனுஷனுக்கு முக்கியமானது கால், பாதம் முக்கியம். அந்த பாதத்தில் உட்காந்துட்டாலுமே முடிஞ்சு போச்சு. அடுத்தது தேவையில்லாத பிரச்சனை எதனால் வரணும், வாய்க்கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கில் போய் உட்காருவார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள்லேயே சண்டை வந்துடும், முடிஞ்சு போச்சா. வம்பு வழக்கு நீங்கள் தேடி போக வேண்டாம், உங்களை தேடியே வரும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள். ஆனாலும் 5ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது பரவாயில்லை, ஓரளவுக்கு ஓகே. 7ஆம் பார்வையாக உங்களது சுகஸ்தானத்தை பார்க்குறார். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வில்லங்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களது பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை. 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அங்கே ஏற்கனவே ராகு உட்காந்துட்டுருக்கார். அதுமாதிரி 12ஆம் இடத்துல கேது இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே கொஞ்சம் சமாளிப்பீங்க. ஏதாவது ஒரு ஐடியா வரும், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஒரு ஐடியா வேணும். இப்போ திடீர்னு யாராவது கைது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உடனே நெஞ்சு வலி வரும் பாருங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் டெக்னிக்கு. அதுமாரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னா டக்குன்னு ஒரு புது டெக்னிக்கை நீங்கள் கையாளுவீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராகு கேது. இந்த ராகு யோகக்காரகன் 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். சில நன்மைகளை செய்வார், ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்றுங்க. அதனால் ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். ஆனால் கேது வந்து இடமாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார். அப்படியே அதுவும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவன் தப்பிச்சான். ஏன் சொல்லுங்கள், அவங்களாம் ட்ராவல்லே தான் இருப்பாங்க. பாதி நாள் வெளியூரில் இருப்பாங்க, பாதி நாள் வெளிநாட்டில் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இடமாற்றம் சூப்பராக இருக்கும். அவங்க கேட்கலாம், அது ராகு வந்து கேது வந்து 12ஆம் இடத்துக்கு எப்போ வந்தாலும் சரி, அந்த மாதிரி. அந்த ராகுவை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. இருந்தாலும் முக்கியமான ஸ்தானம் என்ன? ஜீவனம். அதில் வக்கரம் அடையலாமா? அதனால் சில பரிகாரங்கள் மூலமாக நம்ம சரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த வியாழக்கிழமை
என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு மகான் தரிசனம் பண்ணிவிடுங்க. குரு பகவானை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள், குரு மகான்களை தரிசனம் பண்ணுங்க. அதெல்லாம் செய்கிறத விட அதையும் செஞ்சுக்கோங்க. அதே சமயம் கையில் கொஞ்சம் அரிசி சர்க்கரை வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு நேராக கொண்டு போய் எறும்பு, இந்த அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பார் பார்த்தீங்களா, எல்லா ஊர்லேயும் இருக்கும். அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பார். அப்படியே அந்த விநாயகரை சுற்றி போட்டு வந்திருக்கேன். எறும்புகள் சாப்பிட்ரும். மிகப்பெரிய கண்கண்ட பலன். காஞ்சி மகா பெரியவா சொன்ன பலன், அந்த பரிகாரம் நல்ல பலன் கிடைக்கும். சரி, கோயில் பக்கத்தில் இல்லை அந்த மாரிலாம் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் போட்டுருங்க, அவ்வளோதான். எறும்புகள் சாப்பிடணும், எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஜீவராசிக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறீர்கள். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.